தம்பி வணக்கம். வணக்கண்ணா. எந்த ஊர்லேருந்து வரீங்க? இப்போ பொதுக்கூட்டம் வேட்பாளர் அறிமுக கூட்டம் முடிஞ்சிருச்சு. அண்ணன் என்ன பேசுனாங்க? அதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். வணக்கங்க. அண்ணா வந்து வேட்பாளர் அறிமுக கூட்டம் ரொம்ப சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்காரு. அண்ணன் வழக்கம் போல தான் எப்பயுமே ரொம்ப சிறப்பான சில பல கருத்துக்களை வந்து அண்ணன் முன் வச்சார். முன் வச்சு நம்ம இனத்துக்காகவும் மொழிக்காகவும் நம்ம வாழ்க்கையை இணைஞ்சி வந்து தமிழ் தேசியம் எப்படி இருக்குது அதை பற்றி வந்து பல கருத்துக்கள் சொல்லியிருந்தாருங்க. 28 தொகுதிக்கு வந்து வேட்பாளர் வந்து அறிமுகம் பண்ணியிருக்காரு. இதுக்கு மேலே வந்து 28 தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் அனைவரும் வந்து வீறுகொண்டு அவங்க தொகுதியில் போய்ட்டு வேலை பார்ப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளில் வந்து கூட்டம் நடத்துகிறாங்க. இப்போ உங்கள் கட்சியில் நடக்கிற கூட்டத்துக்கும் மற்ற கட்சி கூட்டத்துக்கும் என்ன வேறுபாடாக பார்க்க? என்னன்னா மற்ற கட்சியில் வந்து நிம்மதியே இல்லாமல் தான் இருப்பாங்க. இங்கே எல்லாம் இப்போ அங்கே கூட நீங்கள் பார்க்கலாம். நல்ல குழந்தைகள்லாம் இருக்காங்க. சேருமே இங்கே நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே சேர்லாம் வந்து அருமையாக வந்து கூட்டம் முடிஞ்சு ஒரு 5 நிமிஷம் கூட இன்னும் ஆகலை. அருமையாக இருக்க உறவுகள் எல்லாமே எடுத்து ஒருங்கிணைச்சு சரியாக வச்சுருக்காங்க. கீழே நீங்கள் பார்க்கலாம், ஒரு குப்பை கூட இருக்காது. யாருமே எங்கேயும் தேவையில்ல. மற்ற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 அடி வரைக்கும் அந்த கம்பம் வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4 அடி தான் வச்சுருக்காங்க. இதை நம்ம நினச்சா தாண்டி போயிடலாம். ஆனால் இது யாரும் பண்ண மாட்டாங்க. 10 அடி வச்சிருந்தாலும் சில கூட்டங்கள் வந்து தாண்டி போகிறது இருக்குது. கிரீஸ் வேற தடுவாங்க. இல்லை எதுவுமே சும்மா ஒரு பேருக்கு தான் நம்ம வந்து ஒருங்கிணைச்சு இங்கான இருக்கணும். நம்ம ஏரியா பசங்களை வந்து பிரித்து வைக்கணுன்றதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. சேர்லி இருக்கிறது வந்து அருமையாக சேரை வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. இது வந்து பாண்டிச்சேரி உங்களுக்கு தெரியும் எதுக்கு புகழ் பெற்றதுன்னு. அப்படிப்பட்ட இடத்துல வந்து அண்ணன் வந்து ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருக்காரு. ஒரு சின்ன மதுவோட வாடை கூட இல்லை. நேர்த்தியாக இங்கே இருக்க அந்த உறவுகள் அனைவரும் வந்து சரியாக வந்து அவங்களோட இருக்கையில் அமர்ந்து முடிச்சுட்டு இருக்க குப்பையை சரியாக அங்கே போட்டுட்டாங்க. சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக அது மட்டும் இல்லாமல் தண்ணீருமே சரி, யாருக்குமே எந்த இதுவுமே இல்லாமல் அருமையாக தண்ணி ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. நீங்கள் மதுன்னு சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருது. நீங்கள் மது கொள்கையை ஏற்க மாட்டீங்க. ஆனால் பாண்டிச்சேரியில் முக்கியமான வருமானம் ஈட்டுற ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஒயின் ஷாப்புகள் தான் இருக்கும், மது கடைகள் தான் இருக்கும். இதை நீங்கள் மதுவை ஒழிப்பேன்னு சொல்கிறீங்களா? மது பிரியர்கள்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? எப்படி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். மது பிரியர்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்களான்னா கண்டிப்பாக போட மாட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை வந்து ஆட்சி ஆண்டிருக்காங்கன்னா அவங்களுடைய வந்து மைய கருத்தே வந்து மது தான். அந்த மதுன்றது அந்த ஒன்றை மட்டும் தான் மையப்படுத்தி தான் அவங்க இந்த ஆட்சியை உள்ள நாள் நடத்திட்டு இருக்காங்க. வருமானத்தையும் அதை வச்சு எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அந்த மதுவை வந்து நாங்கள் கையில் எடுக்க மாட்டோம். அதை தவிர்த்து மற்ற வந்து பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய பல வழிகள் இருக்குது. தற்சார்பு பொருளாதாரம், இப்போ அண்ணன் சொல்கிற மாதிரி பாலும் இருக்குது, மீன் இருக்குது, இயற்கை சார்ந்த விவசாயங்கள் இருக்குது, கைவினைப் பொருட்கள்லாம் இருக்குது. இதை வந்து நம்ம உறவுகள் இங்கே இருக்கக்கூடிய உறவுகள்லாம் பொதுமக்கள் எல்லாமே எங்களோட உறவுகள் தான். அது தமிழ் தாய் பிள்ளைகள் எல்லாமே எங்களுடைய உறவுகளாக நாங்கள் கருதுகிறோம். அவங்க வந்து செஞ்சு அதை வந்து நாங்கள் ஏற்றுமதி பண்ணி உள்நாட்டுகளோ இல்லை மேலை நாடுகளிலோ பயன்படுத்தி அதுதான் வருமானத்தை ஈட்டி அது பண்ணுவோம். இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த மக்கள் வந்து எது சரியான பாதை அப்படின்னு தெரிவாங்க. அதனால தான் இந்த கூட்டத்துக்கு வரவங்க வந்து பெரிய ஆளுங்க மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன குழந்தைகளே நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். அவங்களுக்கு இந்த அரசியல் புரிதலை வந்து நாங்கள் ஏற்படுத்தி இப்போ ஏன்னா இப்போ மாற்று கட்சின்னு ஒன்று வந்திருக்கு. ஒரு சினிமாவை சார்ந்த விஜய் அவர்கள் டிவிக்கே கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஓட்டு குறையுன்னு சொல்லி சில பரவலாக பேசிக்கிறாங்க. எப்படி நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? யார் வந்தாலும் தமிழ் தேசியோட வாக்ககத்தை வந்து யாரு வேணாலும் பிரிக்க முடியாது. வரலாம், கொஞ்ச நாள் வந்து ஒரு கவர்ச்சியாக இருந்துட்டு அப்படியே போயிடுவாங்க, அவ்வளோதான். நிலைக்க மாட்டாங்க. சும்மா ஒரு புயல் அடிக்கும்போது பறந்து போகிற ஒரு சின்ன தூசி மாதிரி தான் அவங்களாம். நாங்கள் வந்து பணம் மரம் மாதிரி எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும் எது வந்தாலும் நின்று நிலச்சி தமிழ் தேசிய அந்த கோட்பாடை வந்து நாங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டு நிற்போம். எங்களுடைய வாக்கு சதவீதம் எப்பயுமே வந்து நாங்கள் வந்து மக்களோட வாழ்க்கையை சார்ந்த எங்கள் விஷயங்களை வந்து நாங்கள் முன்னெடுக்கிறோம். அதனால் மக்கள் வந்து நாளுக்கு நாள் 2, 4, 8ன்னு வந்து பன்மடங்காக வந்து பெருகிட்டே தான் போகும். எங்களோட வாக்கு சதவீதம் கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, நன்றிண்ணா. நன்றி.